This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. முந்தானத்து அதாவது 24ஆம் தேதி ரிசல்ட்டு 405 இல்லைங்களா? நாம் இதை மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? 40 45 இதை 4 நம்பரை மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ 2 நம்பர் அதில் வந்துருந்துச்சு இல்லைங்களா? 2 நம்பர் அதில் 40 45 வந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 315 ரிசல்ட்டு, நாம் கொடுத்த நம்பர் 35 இல்லைங்களா? அப்படியே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ ஓகே, இன்றைக்கும் அதே மாதிரி கெஸ்ஸிங் பார்ப்போம் சரிங்களா? நம்ம அதே மாதிரி டியரும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி உண்டான ஏதாவது இன்றைக்கி ட்ரா கிடையாது, 27ஆம் தேதிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்ப்போம் சரிங்களா? இன்றைக்கி ட்ரா இல்லை, இருந்தாலும் வந்துட்டு நம்ம நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கையும் ப்ரீவியஸாக நம்ம ஆஸ் யூஷுவல் இருக்கிற மெத்தடில் தான் எடுக்க போகிறோம். ஸோ பாருங்கள், கவனமாக கவனிங்க. ஸோ மறுபடியும் நான் இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போடுறோம். ஓகே, இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். 2 விதமாக சீபோர்டுக்கு எடுக்க போகிறோம். ஸோ கவனமாக கவனிங்க ஓகேவா? இப்போ 585 அப்படின்னு முடிக்கிறப்போ இங்கே ஓகேங்களா? புரியுது உங்களுக்கு? 585 அப்படின்னு கொண்டு வந்து நம்ம நிறுத்தியிருக்கோம் ரைட்டாக? 585 நிறுத்திட்டு அடுத்தது பாருங்கள், மறுபடியும் என்ன கொண்டு வரான் பாருங்கள், 585 அப்படி நிறுத்திட்டு அடுத்தது 595ன்னு வைக்கலாமா? உங்களுக்கு புரியுதா? ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம் நிறைய தடவை இந்த மாதிரி தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ 585 595 அப்படிங்கிற ஒரு சான்ஸு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா? ஸோ ஆல்ரெடி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ 5ஆம் நம்பருக்கு இங்கே 5ஆம் நம்பர் இருக்குது, 8ஆம் நம்பருக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 9ஆம் நம்பர் வச்சுருக்கான். அப்படி ஒரு நம்பர் ஸ்ட்ரைட்டாகவும் ஒரு நம்பர் ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்தால் பேலன்ஸ்க்கு 5ஆம் நம்பர் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இதுதான் கான்செப்ட். புரியுதா உங்களுக்கு? அப்போது இந்த ஒரு சான்ஸ் பார்த்தா 5ஆம் நம்பர் சீபோர்டு. இப்போ இன்னொரு சான்ஸ் காமிக்க போகிறேன், அதே கவனமாக கவனிங்க. இப்படி இருக்கிற பாக்ஸை மறுபடியும் அந்த பாக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இன்னொரு பாக்ஸ் போட போகிறேன், அதை கொஞ்சம் கவனமாக கவனிங்க ஓகேவா? இப்போது இன்னொரு பாக்ஸ் போடுறேன் பாருங்களேன், இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போடுறேன் ஓகேவா? போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் 585. இப்போ பாருங்கள் மறுபடியும் அடிச்சுட்டு வரேன் பாருங்கள், 585. புரியுதா உங்களுக்கு? அடுத்து என்ன நம்பர் இருக்குது? 5ஆம் நம்பர் இருக்குது. புரியுதா? 585 பாருங்கள், மறுபடியும் என்ன நம்பர் இருக்குது? 5ஆம் நம்பர் இருக்குது. புரியுதுங்களா? 5ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பரை அப்படியே நாம் ஹோல்டு பண்ணிக்கலாம் அதே இடத்துல. புரியுதா சொல்கிற வருது? அடுத்து என்னங்க நம்பர் இருக்குது? 9ஆம் நம்பர் இருக்குது. அப்போ அது 9ஆம் நம்பர் என்னங்க இருக்குது? இங்கே பவரில் 4ஆம் நம்பர் இருக்குது. உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வருது? இங்கே மேலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 டிஜிட்டு. அதே மாதிரி பாருங்கள் 1 2 3 4 டிஜிட்டு வந்துருச்சு. பேலன்ஸ்க்கு இந்த சைபர் தான் என்ன வரணும்? சைபரு, இல்லைனா இதோட பவர் 5 வரணும். அப்போ சீபோர்டுக்கு 5 வரதுக்கு இல்லை சைபர் வரதுக்கு கூட்டார வாய்ப்பு இருக்குது. நம்ம 2 மெத்தடில் பார்த்தாலும் புரியுதா உங்களுக்கு? மேலேருந்து நம்ம எப்போ எடுக்கிற மெத்தடில் பார்த்தாலும் 585 595ன்னு வருது. நான் இப்போ உங்களுக்கு ஹரிசாண்டலாக போட்டு இந்த மாதிரி ஒரு லைன் கொண்டு வந்து காமிக்கும்போது உங்களுக்கு 5ஆம் நம்பர் இல்லை சைபர் வரதுக்கு உண்டான வாய்ப்பு சீபோர்டில் இருக்குதுங்க. அதே மாதிரி ரீசன்ட் டேஸில் இங்கே பாருங்கள், இப்போ நான் இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணுறேன், இதை இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள், இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணுறேன். இப்போது 585 595க்கு 5 அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவான்னா இதை 6ஆக திருப்பிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? 1 கூட்டி வச்சுருவோம், 9க்கு 6ஆக திருப்பிடுவோம். அடுத்த நாள் 1 கூட்டி வச்சுருவாங்க. ஏன்னா ரீசன்ட் டேஸில் 596 அப்படிங்கிற நம்பர் ரைட் டு லெஃப்ட் போகுது. ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் கூட கொண்டு வந்து வைக்கிறதுக்கு யோசிப்பான், ஆனால் அது ஆப்போசிட்டாக பாருங்க 695 அப்படின்னு வந்திருக்கும். நமக்கு ரிசல்ட் நமக்கு இங்கே எப்படி அடிச்சுட்டு வந்துருக்கான் சீபோர்டில் 5 9. புரியுதுங்களா? அப்படியே ஆப்போசிட்டாக அடிக்கிறதுனால கொண்டு வந்து 6ஆம் நம்பரை மறுபடியும் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அப்போ நம்ம சீபோர்டுக்கு தர நம்பர் 5 இல்லை சைபர் இல்லை 6. புரியுதுங்களா? இப்போ இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்பர்ஸை 6ஆம் நம்பர் எடுத்து பி போல்லையோ சி போல்லையோ வச்சுருவான். அதே மாதிரி இப்போ 5ஆம் நம்பர் காமிக்கிறான்னா அதை எடுத்து பி போல்லையோ சி போல்லையோ வச்சுருவான், இல்லை ஏ போல்லையோ பி போல்லையோ. அப்போ நாம் எப்படி எடுத்துக்கணும் 2 நம்பர் அப்படின்னா இந்த மாதிரி லைன் வரப்போ 5 6 0 6 6 0. புரியுதுங்களா? இந்த மாதிரியெல்லாம் பேராகவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புரியுது? ஒரு பேராகவே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க 405 நாம் எடுத்து கொடுத்தோம் இல்லைங்களா? 4 0 இல்லைங்களா? 4 5 அப்படியே ஏபியும் இல்லைங்களா ஏசியும் நம்ம எடுத்து கொடுத்தோம் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் 315க்கு 35 ஏசி எடுத்து கொடுத்தோம். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி இல்லைங்க 168க்கும் பார்த்துருப்பீங்க 18 எடுத்து கொடுத்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி 695 உங்களுக்கு தெரியும் 69 95 கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நாம் கெஸ்ஸிங் அதை எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா? அதே மாதிரி டியருமே 3 ஷோவுமே இருக்குது சரிங்களா? ஸோ
இன்றைக்கி இதை வச்சுட்டு நம்ம வந்து இன்னும் ஏ போர்டு பி போர்டும் பார்ப்போம். இப்போ நான் மார்க் பண்ணுற பாருங்கள், இங்கே 68 நம்பர் வந்திருக்குங்க பாருங்கள். 68 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுப்பான், உங்களுக்கு தெரியும்ல. 68 மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 58 அப்படின்னு காமிச்சிருப்பான். அடுத்த நாள் கொண்டு வந்துட்டு இந்த நாளைக்கு நம்ம ரிசல்ட் 430 வந்துருந்துச்சு. நாம் 420 கொடுத்தோம் இல்லையா? ஸோ 430 420 கொடுத்தோம். இங்கே பாருங்கள் 68 58 அடுத்து என்னங்க வரணும்? 48 வரணும். அப்போ இந்த 48க்கு என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்களேன், அப்படியே 48 வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு பி போர்டை மட்டும் பவர் பண்ணி, இங்கே பாருங்கள் பி போர்டை மட்டும் பவர் பண்ணி என்ன பண்ணியிருக்கான், 43ன்னு வச்சுட்டான். அப்போ 68 58 பாருங்கள் 48 அப்படியே ஏபி இல்லைங்களா, அழகாக எடுத்துருக்கலாம். புரியுதுங்களா ஸ்டெப்பு? இது எதுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள் பாக்ஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பாக்ஸ் பண்ணுறேன் கவனிங்களேன். பாருங்கள் 84 அப்படின்னு இருக்கா, பாருங்கள் 84ன்னு இருக்கும். ஒரு ஸ்டெப் தள்ளி பாருங்களேன் என்ன இருக்குன்னு. இங்கே பாருங்கள் 85. புரியுதா உங்களுக்கு? 84 85. அப்போது நீங்கள் யோசித்து பார்க்கணும். 84 85 86ன்னு வைக்காமல் இந்த 84 திருப்பி பாருங்கள் 94ன்னு வச்சுருப்பான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வருது? பாருங்கள் 84 85 அடுத்து 86 தான் வரணும்னு நம்ம நினப்போம் இல்லைங்களா? அவன் என்ன பண்ணியிருக்கான், திருப்பி 94ன்னு கொடுத்துருக்கான். அப்போ 84 திருப்பி என்ன பண்ணியிருக்கான், 94ன்னு கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு வர வேண்டிய நம்பர் 86 இடையில வரணும். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 84 85 இல்லைங்களா, 86க்கு இதை மறுபடியும் திருப்பி 94 கொடுத்துட்டான். 84 94 கொடுத்துட்டான். அப்போ 85 திருப்பி இல்லைங்களா, 85 ஒன்று கூட்டினா 86 நமக்கு வரணுமா, அதை திருப்பி என்ன பண்ணுவானா 68ன்னு ஆடிடுவாங்க. புரியுதுங்களா ஒரு வாய்ப்பு? புரியுதுங்களா? அப்போ 48க்கு 49 58க்கு என்ன பண்ணலாம் 59 இல்லைனா 68ங்கிற நம்பர் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி நமக்கு 6ஆம் நம்பர் வரணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நமக்கு 6ஆம் நம்பர் ஆல் போர்டுக்கு வர வேண்டியது இருக்குது இல்லைங்களா? அப்போ 68 அப்படிங்கிற நம்பர் வரலாம் இல்லைங்களா? இல்லை அப்படின்னா அங்கே பாருங்கள் 68ன்னு வரலாம், இல்லை 86 அப்படிங்கிற நம்பர் வரலாம். புரியுதுங்களா? இன்னும் ஏபி மட்டும் சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை இன்னொரு சான்ஸு 59 59 என்ன பண்ணுவான், திருப்பி தான் வைப்பான். 95 அப்படிங்கிற நம்பர் வரலாம். ஆல்ரெடி நமக்கு என்ன வரணும், 5ஆம் நம்பருமே வர வேண்டியது இருக்குது. புரியுது நான் சொல்ல வருது? ஸோ இந்த மாதிரிலாம் வருது, கணக்கு போட்டு பாருங்கள் சரிங்களா? அப்போ நம்ம இன்றைக்கி எடுத்த நம்பர்ஸ் மட்டும் சொல்லிடலாமா? பாருங்கள் ஏபியில் நம்ம என்னங்க நம்பர் எடுத்துருக்கோம், ஏபியில் பாருங்கள் 95 59 68 86 இல்லைங்களா? அதே மாதிரி பிசிக்கு 65 இல்லைங்களா, 65 56 85 இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்களும் கணக்கு போட்டு பாருங்கள் சரிங்களா? ஸோ தேங்க்யூ. ஏற்கனவே மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க தகவலுக்கு அப்டேட்டுக்கு ஏதாவது சந்தேகத்துக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளலாம்.